அம்மாவா? என்னது அம்மாவா? சரி நான் போறேன். சத்யா போகாத, நில்லு. போனதான் ஏதாவது தப்பா நினைப்பாங்க. விஜய், என்ன காலையில யாரையோ பார்க்கணும்னு சாப்பிடாம கூட அவசரமா வந்த? இப்ப பார்த்தா கோவிலுக்கு வந்திருக்க. கோவிலுக்கு வரேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அப்படி யாரை இங்க பார்க்க வந்த? அது வந்துமா, இங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டா? ஆமா, இந்த பொண்ணு யாரு? இவ இவ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுமா. என்ன விஜய், ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஸ்கூல் ஃப்ரெண்டுனா இங்க எப்படி? அது வந்து இவ இந்த ஊர் தான். கோவிலுக்கு வந்தா எதிர்ச்சியா பார்த்தோம். அதான் சும்மா எப்படி இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஆ, ஆமாம்மா. சரி, நான் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சாமி கும்பிட்டு வாங்க. ஐயோ, நம்ம இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே. சரிம்மா, நானும் வரேன். ஒன்றும் சரியில்லை. நல்ல வேலை கிலா. நான் கூட ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட விஜய் நின்று பேசிட்டு இருக்கானேன்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டேன். அவ ஏதோ ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு போல இருக்கு. ஆமா அண்ணி, அப்படிதான் நினைக்கிறேன். சரி சரி, அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு சாமியை சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பலாம் வா. சரி அண்ணி, நீங்க போய் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு இருங்க. நான் விஜய் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் கிலா, இப்பதானே பார்த்த? ஏன் என்னாச்சு? இல்லை நீ, இன்னைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. அவங்க அப்பாவால் போக முடியல. அதான் அதை பற்றி கொஞ்சம் பார்த்து பேசணும். சரி, அப்போ நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். நீ போய் பார்த்து பேசிட்டு வா. சரி அண்ணி. மா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லு. சொல்லுங்கம்மா. ஏமா, உனக்கு இந்த ஊரா? ஆமாம்மா, இந்த ஊரு தான். இங்க ஒரு 2-3 தெரு தள்ளி தான் இருக்கு எங்க வீடு. அதெல்லாம் இருக்கட்டும். விஜய் உனக்கு எப்படி தெரியும்? அதான் 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோன்னு சொன்னமேமா, அதான் பேசிட்டு இருந்தோம். ஹோ, அப்படியா? ஆனா உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. அவன் கூட படிச்சங்கிற? அது வந்து 2 பேரும் ஒரே ஸ்கூல் மட்டும்தாம்மா. ஆனா அவங்க என்னை விட பெரியவங்க தான். அப்படியா? என்ன படிச்சிட்டு இருக்க இப்போ நீ? அது வந்து இனிமேதான் காலேஜ் ஜாயின் பண்ண போறேன். என்ன சொல்ற நீ? இனிமேதான் காலேஜ் ஜாயின் பண்ண போறியா? ஆமாம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் ஃப்ரெண்ட் விஜய்க்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது தெரியுமா? என்ன தெரியுமா தெரியாதா? இங்க பாரு, நீ யாருன்றதே எனக்கு நல்லாவே தெரியும். அவன் காலையில சாப்பிடாம கூட யாரையோ பார்க்கணும்னு அவசரமா ஓடி வந்தான். அப்பவே நினைச்சேன் அது நீயா தான் இருக்கும்னு. இங்க பாருமா, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. அவன் ஏதோ வயசு கோளாறுல இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நாங்க ஏற்கனவே எங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி விஜய்க்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்கோம். அவளதான் விஜய்க்கு கல்யாணமும் பண்ணி வைக்க போறோம். தேவையில்லாத ஆசையெல்லாம் மனசுல வளர்த்துக்காத. என்ன பாக்குறதுக்கு சின்ன பொண்ணா இருக்க. படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த வேலை ரொம்ப அவசியமோ இந்த வயசுல? அது வந்து இங்க பாருமா, நீ சின்ன பொண்ணா இருக்க. அதனாலதான் இந்த விஷயத்தை இதோட விடுறேன். ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். விஜய் கிட்ட பேசுறதை இதோட நிறுத்திக்கிட்டா நல்லது. இல்லனா இதுக்கப்புறம் நான் உங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேச வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம நாங்க அவனை ஃபாரின் அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கோம். அவன் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றதுக்கு ரீசனும் நீதான் எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்பவே சொல்றேன், அவன்கிட்ட பேசுறத நிறுத்திக்க. அதுதான் உனக்கும் நல்லது. விஜய் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசி சுத்திட்டு இருக்கான். ஆனா நாங்க அவனுக்கு எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். இதுக்கப்புறமும் நீ அவன்கிட்ட பேசிக்கிட்டு அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணாதேன. புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். புரியணும். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கா. இவ பின்னாடியே இவன் சுத்திட்டு இருக்கான் இப்படி. இனி எங்க வழிக்கு வந்துதான் ஆகணும் விஜய். நீ பாக்குறேன். என்ன இவ இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்றா? ஏய் சத்யா, ஏய் சத்யா.
என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி அழுதுட்டே போறா? ஒரு நோட் எடுக்க இவ்ளோ நேரமாடே? பெல் அடிச்சு மிஸ்ஸே வந்துடுவாங்க போல இருக்கு. இருடே, அந்த பையலே என்னவோ இன்னைக்கு தான் அதிசயமா எழுதிட்டு வந்திருக்கான். இதுல கோவப்பட்ட நோட்டு வேற எங்கேயாவது தராம போயிட போறான். ஏண்டே, நோட்டு இப்பதான் அச்சடிக்கிறியோ? அடச்சத்த நேரம் சும்மா இருங்கடே, வாரேன். நோட்டு இல்லன்னு சொன்னா இந்த பையல வேற ஓட்டுவானோலே. பத்தாதுக்கு அந்த டீச்சர் திங்க மறந்தியா தூங்க மறந்தியான்னு மானாவரியா கேள்வி கேக்குமே. எடே, மிஸ் வந்துட போறாங்கடே. ஐயோ, இவன வேற ஒரு பக்கம் கொந்தளிக்கிறானுங்களே. நோட்டு இல்லன்னு பேசாம உண்மையை சொல்லிட வேண்டியதான். எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? இங்க இருந்து கத்துனா கிளாஸுக்கே கேக்கும். ஏண்டே, நான் நம்ம பெஞ்சுக்கு வரட்டுமா? ஏண்டே, கேள்வி கேக்குற நேரமாடே இது? இவ்வளவு நாள் இங்கிட்டு தானே கிடந்த, வந்து தொலை. கடவுளே, மிஸ் வந்துருவாங்க போல இருக்கே. டேய், அவனு தள்ளனா பரவாயில்ல, அந்தால பக்கமா வாடே. நேரமாச்சு. அவனு எப்பவுமே அப்படிதானே. டேய், அதெல்லாம் இருக்கட்டும்டா, முத நோட்டை எடு. ஆ, உனக்கு என்னப்பா, நீ எழுதிட்ட, அதனால நீ வாயிலே வடை சுடுவ. நாங்க அப்படியா? ஐயோ பாவம், முத்திருச்சு போல இருக்கு. டேய், டேய், எதுக்குடா இப்படி சிரிக்கிற? இது ஒண்ணும் அந்த அளவுக்கு பெரிய காமெடி இல்ல. அப்படியா? காமெடி இல்லையோ? நான் கூட காமெடி நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டேன் பாத்துக்க. ஐயோ, மறைக்கிறானே. சரி சரி, தள்ளுங்கடே. டேய், மிஸ் வர போறாங்கடா. பேசாம சொல்லிட வேண்டியதான். டேய், நோட்டு எழுதிட்டு மறந்தப்பல வீட்டிலே போட்டுட்டு வந்துட்டேன்டா. டேய், என்னடே சொல்ற? ஆமாண்டே, நோட்டு மறந்து வீட்டிலே வச்சிட்டு வந்துட்டேன்டே. போச்சு, இன்னைக்கு அந்த டீச்சர் 3 பேரையும் தோரணம் கட்டி தொங்க விடுற மாதிரி உரிச்சு தொங்க விட போறாங்க. ஏண்டே, இதுக்காடே காலையில இருந்து வந்ததுல இருந்து அப்படி பல்ல பல்ல காட்டிட்டு இருந்தியோ? இப்போ என்னடே பண்றது? ஐயோ, போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. பெல்ல அடிச்சிருச்சு. சோலி முடிஞ்சு. மா, நீங்க அவங்க சொல்றாங்கன்றதுக்காகலாம் பார்க்க வேண்டாம். நீங்க கிளம்புங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னடி பாத்துப்ப? என்ன பாத்துப்ப? என்ன பாத்துக்க முடியும் உன்னால சொல்லு? மா, ஏமா? பின்ன என்னடி பாத்துப்பனா? இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் தலையில தூக்கிட்டு வந்து வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க? மா, ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? இங்க பாரு வெண்பா,
அவங்க சொல்றனால ஒன்றும் நான் இங்கிருந்து ஒன்று கூட்டிட்டு போகணும்னு நினைக்கல. என் புள்ள மேல எனக்கும் அக்கறை இருக்கு. இங்க பாரு வெண்பா, நீயே முடிவெடுத்து பண்ணதெல்லாம் போதும். நீயே முடிவெடுத்து பண்ணதெல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா பிள்ளைய தூக்கிட்டு வந்து அங்க இருக்கிற வேலையை பாரு. என்ன அதனால உங்க அப்பா என்ன 2 துண்டா வெட்டி போட்டுருவானா? போட்டா போடட்டும். அதுக்காகலாம் என் பிள்ளை இப்படிங்க தனியா ஒத்தையில விட்டுட்டு போக முடியாது. வேண்டாம்மா, நான் அங்க வந்தா உங்களுக்கு தான் கஷ்டம். ஏற்கனவே பாட்டியும் மாமாவும் என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு பாட்டி என்ன பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் அங்க வந்து இருக்கிறது பாட்டிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கும் பாட்டிக்கும் மனசு கஷ்டம் வரும். நான் இங்கே இருக்கேம்மா, நீங்க போங்க. பாட்டி ஏதோ கோவத்துல அப்படி பேசியிருப்பாங்க வெண்பா. அதுக்கு நீ கெட்டு போகணும்னு அவங்களும் நினைப்பாங்களா என்ன? இல்லம்மா வேண்டாம், அப்பா ரொம்ப கோவப்படுவாரு நான் வந்தது தெரிஞ்சா. வெண்பா, நான் தான் சொல்றேன்ல எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு. நீ போய் கிளம்பிட்டு பிள்ளைய தூக்கிட்டு வா போ. மா போ வெண்பா. ஏண்டா நாளைக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இன்னும் கையில மெஹந்தி எல்லாம் போடாம இருக்கீங்க? அது அக்கா காலையிலே கோவிலுக்கு போயிட்டா. அவ வந்து போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையே, அவ எப்பவும் வந்துட்டாளே. அப்படியா? ஆனா வந்ததை எனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தாலே. சரி, அதுக்கு என்ன விடு, நாங்க போட்டு விடுறோம். அப்படியா? உங்களுக்கு மெஹந்தி நல்லா போட தெரியுமா? ஆ போடுவோமே, நான் இதுக்காகவே கிளாஸ் எல்லாம் போய் கத்துக்கிட்டேன். அப்படியா? அப்ப சரி, அப்ப எனக்கு போட்டு விடுங்க. சரி மதி, நீ இவளுக்கு போட்டு விட்டுட்டு நான் சத்யாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ சரி ரேணு. அப்படியே நிலா வெளியே ஃபோன் பேசிட்டு இருந்தா, அவளை கொஞ்சம் உள்ள வர சொல்லு. ஃபோன்ல தான் டிசைன் பார்த்து போடணும். ஆ சரி, நான் வர சொல்றேன். சத்யா, ஏய் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னடி, நீ கோவிலுக்கு போயிட்டு வரதால சித்தி சொன்னாங்க. பார்த்தா நீ இங்க வந்து அழுதுட்டு இருக்க. ஏன் அம்மா ஏதாவது திட்டாங்களா என்ன? இல்ல லூசு, யாரும் திட்டலனா? அப்ப அண்ணா கூட சண்டையா? இல்ல ரேணு, ஆனா அப்புறம் என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? ரேணு, இன்னைக்கு நான் கோவில் போயிருந்தேன்ல, அவங்கள பாக்குறதுக்காக தான் போயிருந்தேன். சரி, அப்ப அவங்கள பார்க்க தான் போயிருந்தேன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே. அதுக்கே அழுதுட்டு இருக்க? அது வந்து இன்னைக்கு கோவில்ல நானும் அவங்களும் பேசிட்டு இருந்தத அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. ஐயோ, என்ன சத்யா சொல்ற? ஆமா ரேணு, அவங்க அம்மா என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? என் பையன் வாழ்க்கையை தயவு செய்து கெடுக்காத, அவனுக்கு நல்ல பொண்ணை நாங்க பார்த்து வச்சிருக்கோம், அவன் துபாய் போகாம இருக்கிறதுக்கு ரீசனே நீதான் அப்படின்லாம் சொல்லி திட்டாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு ரேணு. என்ன சொல்ற சத்யா நீ? இதெல்லாம் அவங்க அம்மா பேசும்போது அந்த அண்ணா சும்மாவா இருந்தாங்க? இல்ல ரேணு, அவங்க அம்மா பேசுற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. முக்கியமா இது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்க அம்மா சொல்ற மாதிரி உண்மையாவே நான் தான் அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறேன்னா என்ன? லூஸ் மாதிரி பேசாத சத்யா. அந்த அண்ணா ஒன்னு பிடிச்சுதானே லவ் பண்ணாங்க, பின்ன நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல ரேணு, எல்லாமே என் தப்புதான். என்னாலதான் அவங்களோட கரியர் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி எல்லாமே என்னோட தப்பு தான். ஏய் லூசு, அந்த அண்ணா ஒன்னு அப்படியே நினைக்கிறாங்க. அவங்க அம்மா ஏதோ கோவத்துல இப்படியெல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க, மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது. இல்ல ரேணு. ஏண்டி என்ன? ஏதோ அந்த பிள்ளைக்கு அங்க மருதாணி வைக்கணும், அது வைக்கணும்னு அந்த பிள்ளைங்க வச்சுட்டு கிடக்கு. நீ என்னன்னா இங்க ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டு உட்காந்து கிடக்க? இல்லம்மா, கொஞ்சம் தலைவலி, அதான். அதான் உனக்கு மட்டும் எங்க இருந்துதான் இப்படி புதுசு புதுசா கிளம்புதோ தெரியல. வீட்டுக்குள்ளே இருந்தாதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சரி கோவில் போறேன்னு சொன்னேன். அமுச்சு விட்டா திரும்ப அங்கிருந்து வந்து இங்க தலைவலிக்குதுன்னு உட்காந்துருக்க. என்ன சொல்றதுன்னு தெரியல உன்ன. இல்ல சித்தி, வெயில்ல போயிட்டு வந்தல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கும், விடுங்க. அதுக்குள்ள ரேணு, வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம், 4 வேலை கூட மாட சேர்ந்து செஞ்சாதானே நமக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும். இப்படி ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டு கிடந்தா அவளுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை. எங்க சொன்னா அந்த பிள்ளை கேக்குது? விடுங்க சித்தி, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும். மருதாணி வைக்கிற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா தங்கச்சியை விட்டு கொடுத்துட மாட்டியே? ஆனா முன்ன மாதிரி இல்ல வேணும். அந்த புள்ள ரூம்குள்ளே பூட்டி கிடக்கா, எந்த நேரமும் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கா. இல்ல எதுக்கு அழறானே தெரியாம அழறா.
இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறது நமக்குள்ள பயமா இருக்கு. ஏண்டி, சரி சரி தலை வலிக்குதுன்னு அப்படியே உட்காந்துருக்காத, கொஞ்ச நேரம் தைலத்தை தேய்ச்சிட்டு பாடு. லூசு, பாரு நீ அழறதெல்லாம் அம்மாக்கே சந்தேகம் வருது. எப்படி கேட்டுட்டு போறாங்கன்னு பாரு. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாகிடும். சொல்லுமா, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? கார்த்திக், நீங்க பிஸியா இருக்கீங்களா என்ன? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லம்மா, பிரேக் டைம் தான், நீ சொல்லு. இல்ல கார்த்திக், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் கால் பண்ணேன். சொல்லு ரேணு, என்ன முக்கியமான விஷயம்? கார்த்திக், இன்னைக்கு சத்யா விஜயண்ணனை போயிட்டு கோவில்ல மீட் பண்ணிருப்பா போல இருக்கு. ஆ, ஆமா, என்கிட்ட சொன்னா மீட் பண்ண போறதா? ஏன், அதுல என்ன பிரச்சனை? இல்ல கார்த்திக், கோவில்ல 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது விஜயண்ணனோட அம்மா பாத்துட்டாங்களாம். ஹே, என்ன ரேணு சொல்ற? ஆமா, பார்த்துட்டு சத்யாவை பிடிச்சு நல்லா திட்டி விட்டுருக்காங்க போல இருக்கு. இனி எங்க பையன்கிட்ட பேசக்கூடாது, அவனுக்கு நாங்க வேற இடத்துல நல்ல பொண்ணா பார்த்துருக்கோம், அவன் துபாய் போகாம இருக்கிறதுக்கு நீதான் காரணம் அப்படின்லாம் சொல்லி திட்டாங்க போல. பாவம், அவ வந்ததுலேருந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா கார்த்திக். ஹே, என்ன ரேணு சொல்ற? அப்படியெல்லாம் அவன் பார்த்துட்டு அமைதியா நிக்க மாட்டானே. இல்ல கார்த்திக், இது விஜய் அண்ணாக்கு தெரியாது. அவங்க எப்பவோ போயிட்டாங்க போல. சத்யா கோவில் விட்டு வெளியே வரும்போதுதான் அவங்க அம்மா பார்த்துட்டு திட்டிருக்காங்க. ஐயோ கடவுளே, இனி இந்த விஷயம் வேற அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வீடே 2ஆ போயிடும். ஆனா பாவம் கார்த்திக், சத்யா ரொம்ப திட்டாங்க போல இருக்கு, அழுதுட்டே இருக்கா பாவம். சரி, நீ அவளை அழவேணான்னு சொல்லி சமாதானப்படுத்து. நான் ஆபீஸ் முடிஞ்சதும் அவன்கிட்ட என்னன்னு பார்த்து பேசிக்கிறேன். சரி கார்த்திக். ராஜா. என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா, ஏதாவது வேலையா இருக்கியோ? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். இல்லப்பா, நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அதான் அம்மாக்கு சுத்தமா கால் முடியல. ஆனா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, யாரும் போகாம இருக்க முடியாதுல்ல, அதான் நாளைக்கு நீ ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறியா? என்னம்மா விசேஷம்? எங்க? அக்காவை கட்டி கொடுத்தோம்ல, அதான் உன் மாமாக்கு பங்காளி வீட்டு புள்ள போல இருக்கு, அங்க அந்த புள்ள சடங்காயிருக்கு போல இருக்கு. அதான் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, யாரும் போலன்னா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. அதான் நாளைக்கு நீ ஒரு 8 போயிட்டு வந்துடுறியா? அங்கயா? அப்பா வீட்டுல தானம்மா இருக்காரு, அவரு போலாம்ல. இல்லப்பா, அப்பாக்கே உடம்பு முடியலல்ல, வேணும்னா நீயும் அப்பாவும் கூட போயிட்டு வாங்க, அப்பா தனியா போயிட்டு வர முடியாதுல்ல, அதான். சரிம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். சரிப்பா, முறைக்கு நம்ம கொஞ்சம் சீரெல்லாம் செய்யணும், அதுக்கு தேவையானதெல்லாம் சாயந்தரம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆ, சரிம்மா. அறிவு கெட்டவ, போனை எடுத்து ஏதாவது ஒரு பதில் சொல்றாளா பாரு. எதுக்கு அழுதுட்டு போனான்னு ஒன்னும் புரியல. நம்மள பைத்தியமாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. இருக்கட்டும், இனி நீயா பேசுற வரைக்கும் நானும் உனக்கு கால் பண்ண போறது கிடையாது.